என்னக்கா மூவி பாத்துறீங்க? வாழை. எப்படி இருக்கு வாழை? வாழை நல்லா இருந்துச்சு. ஒரு பசங்க வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத வந்து நல்லா எடுத்து காட்டினாங்க. ஆனா எனக்கு வந்து ஏதோ ஒரு முடிவு இல்லாத மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் வந்து இறந்துடுறாங்க, அவங்களுக்கான ஒரு பலனே கிடைக்கல. லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அது ஒரு முடிவு இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த குழந்தை அந்த பையன் வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணினா நல்லா இருந்துச்சு. ஏன் இது முடிவு இல்லைன்னா இது வந்து உண்மை சம்பவம். இது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவம். அதனால அது முடிவு இருக்காது. இது ஒரு கியூட்டா கதையை நம்ம மைண்ட்ல ரியல் பண்ணியதுன்னா அது முடிவு இருக்கும். இது உண்மை சம்பவங்கிறதுனால என்ன நடந்தது என்ன முடிஞ்சது அது மட்டும்தான் இந்த படத்துல. படம் தரமா நான் 2 வாட்டி பார்த்துட்டேன் அந்த படத்தை. ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துட்டேன். திரும்பி எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் பசங்களோட வந்து ஒரு வாரமா வந்துட்டு இருக்கேன். எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. நாங்க சும்மா வந்துட்டு இருந்தோம். ஒரு வாரமா கிடைக்காம இன்னைக்குதான் எங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னைக்குமே வந்து ரொம்ப டிராபிக்கா தான் கூட்டமாவே இருந்துச்சு. அப்புறமா எப்படியோ கிடைச்சிருச்சு. இன்னைக்கு வந்து பாத்துட்டோம். படத்தை எப்படின்னா காமெடியாவும் கொண்டு போயிருக்காங்க, எமோஷனாவும் கொண்டு. ஆமா, அவனோட ஃப்ரெண்ட் அந்த ஒரு ஹீரோ அந்த குட்டி பையனோட ஃப்ரெண்ட் சூப்பர். ஆனா அவன் இறந்துட்டான்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சூப்பர். உண்மையாவே படம் தரமா இருக்குண்ணே. காமெடி எமோஷன் உண்மை சம்பவம் தான். அப்புறம் இந்த டீச்சர் சூப்பர். எதனால டீச்சர் சூப்பர்? அந்த எப்படி சொல்றது, அந்த குழந்தை ஆனா வந்து அந்த குழந்தை வந்து ஒரு முறையும் அந்த டீச்சருக்காக தான் போறான். ஆனா போகும்போது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறான். அந்த டீச்சர் வந்து எப்படி அன்பா பாசமா இருக்கிறதுனாலதான் ஏதோ ஒரு கதை அந்த டீச்சருக்காகவே அந்த படத்தை பாக்கணும்னு தோணுச்சு. அந்த பையன் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. எல்லாருக்குமே டீச்சர் இருக்காங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது எங்க பழைய ஸ்கூல்ல இருந்த டீச்சர் நினைப்பு எல்லாம் நினைப்புமே வருதுறேன். செம்மையா இருந்துச்சு. மியூசிக்லாம் எப்படிக்கா இருக்கு? பக்கவா இருந்துச்சு. அப்ப லாஸ்டா ஒரு வந்து அது என்ன அந்த இந்த பாட்டு அந்த சோகமான லாஸ்ட் இறந்ததுக்கான ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கும் போது எனக்கு பிடிக்கவே இல்லை. அது என்னடா இது ஒரு இப்படி வச்சிருக்காங்க இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பாட்டா அப்படின்ட்டு. அப்புறம் 2 டைம் 3 டைம் நான் கேட்க அந்த பாட்டுக்கு அடிட்டு இப்ப பாக்குறேன் பாத்துட்டே உட்காந்து அந்த பாட்டு அவ்வளவு பிடிச்சிருச்சு. எனக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்டு அவ்வளவு பழக்கம் இல்ல. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னடா இது பாட்டு இதெல்லாம் ஒரு பாட்டான்னு தோணுச்சு. அப்புறம் கேட்க எனக்கே பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு. அதுல வர எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த டீச்சர் டான்ஸ் அதோட பக்கா சூப்பரா இருந்துச்சு. போன வாட்டியில உள்ள வந்து ஆட ஆரம்பிச்சிட்டானே டான்ஸ். இந்த வாட்டி பசங்க யாரும் இல்ல, ஆடையும் இல்ல. ஆனா படம் தரமான படம். எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். பசங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங்னா தரமான ஆக்டிங் ப்ரோ. அப்புறம் அந்த பையன் அந்த ஹீரோவோட மூச்சு நம்ம நார்மலா நம்ம பண்ணாலே சிரிச்சிருவோம். அந்த பையன் விழுந்து அது பண்ணும்போது அந்த மூச்சு ஒன்னொன்னு இறங்கும் போது நமக்கே நடக்கும். அந்த ஹார்ட் பீட் எல்லாம் துடிக்கிறதெல்லாம் சூப்பரா நல்லா இருந்துச்சு கேட்கும் போதே. மாடை கூப்பிடுறது அந்த சவுண்டு கத்தி கூப்பிடுறது எல்லாம் தரமா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி உங்க சைட்ல எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் நீங்க என்ன கஷ்டப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சாப்பாடு நடக்குதான் ப்ரோ. இப்பயும் நடக்குதான் ப்ரோ. இதையாச்சும் பார்த்து மாறணும் ப்ரோ. சில வீட்டுல எல்லாம் படிக்க வேணாம் வேலைக்கு போகணும் நடக்குது ப்ரோ. இங்க நடக்குதான்னு தெரியல, கிராமத்துல நடக்குது ப்ரோ. இந்த படத்தை மாதிரி படத்தையாச்சும் பார்த்து கொஞ்சம் மாறலாம் ப்ரோ. உண்மை சம்பவம் தரமா இருக்கு ப்ரோ. கதை சூப்பரா இருக்கு ப்ரோ. என்னதான் சொல்ல மாரி செல்வராஜ் இந்த படத்தின் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னும் இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தோட இது கருத்துன்னு நினைக்கிறேன் நானு. என்னை பொறுத்தவரை அதான் ப்ரோ. இன்னும் வேலைக்கு போறாங்க, படிக்க விட மாட்டாங்களா அந்த ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு. மாறணும் இந்த படத்தை மொத்தம் எல்லாருமே சரி அதிகாரம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அதிகாரம் இப்ப அந்த ஓனர் வந்து அவங்களுக்கு பணம் வாங்கிட்டதுனாலதான் போயே ஆகணும் கட்டாயம் இருக்குல்ல. அதுதான் எல்லாருக்குள்ளயும் ஒரு அடிமைத்தனம் இருக்கு. இன்னும் வந்து நம்மளோட பெரிய ஆளுனா நம்மளுக்கு கீழே உள்ளவங்கள அடிமையே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படம்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா அந்த பணம் அவங்க வந்து முதல்ல பணம் வாங்கிட்டாங்க, அதனால வேலைக்கு போய்தான் ஆகணும். இன்னும் கூட அந்த கல்லுலாம் அரைப்பாங்கல்ல, கல்லுலாம் காளான்னு சொல்லுவாங்களா, அதுல கூட அப்படிதான் முன்னாடியே பணம் வாங்கிட்டு அந்த நாளுக்குள்ள 60 நாள் 70 நாளுக்குள்ள அந்த கல் இவ்வளவு கல்லு அறுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னுமா அந்த அடிமைத்தனம் இருந்துட்டு தான் இருக்கு. அது எப்போ மாற போகுதுன்னு தெரியல. அவரோட படத்தின் மூலமா என்ன ஒரு கதை ஒண்ணு சொன்னா தெரியுங்களா? அப்ப எப்படி வளர்ந்தாருன்னு சொல்றது. அவங்க சின்ன பிள்ளை கதை, அவங்க சிறு வயதுல இந்த மாதிரி கதை அவங்களுக்கு நடந்திருக்கு. அதை ஸ்டோரி கதையா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மூவியா எடுத்திருக்கேன். இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னாக்கா, அவர் வந்து நான் எப்படி வந்து இப்படி வந்தேன்றதுதான், யாரும் எங்க இருந்தாலும் சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான். சாதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆனா வந்து இதுல ஒரு முடிவே இல்லாம தானே முடிஞ்சிருக்கு. அதனால எனக்கு அதுல இருந்து என்ன சாதிக்கிறதுன்னு தெரியல. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தோணுது. ஆனா அதுல வந்து லாஸ்ட்ல வந்து இறந்தவனே அந்த கதை முடிஞ்சிருதா, அதனால எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு முடிவில்லாத மாதிரி தோணுது. வாழை 2 இருக்குமோ? வாழை இருக்கணும், 2 இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அப்பதானே இது கதை புரியும். எங்களுக்கு இது புரியாதுல்ல, பாதியோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் இருக்கணும்ல. இப்ப இதுக்கப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு முடிச்சிட்டான்.
இதுக்கப்புறம் அவன் எப்படி மேல வரான், அவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளா ஆகுறான்ட்டு அந்த 2 இருக்கணும். வாழை 2 கண்டிப்பா இருக்கணும். டேரக்டரா இருக்காங்க, டேரக்டரை இவங்க கதையை அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ இதுவரையும் ஒரு முடிவு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன் டேரக்டர் ஆகணும், இந்த அளவுக்கு நான் இப்போ என்னோட படமே நான் எடுக்கிறேன், என் கதையை எடுக்கிறேன், இங்கிற மாதிரி ஒரு கதை பார்ட் 2ல வந்தா சூப்பரா இருக்கும் ப்ரோ. தரமா இருக்கும். நான் எதிர்பார்க்குறோம். பார்ட் 2க்கு வெயிட்டிங். ஆமா, பார்ட் 2 வெயிட்டிங். ஏன்னா இதுல எனக்கு வந்து இந்த படத்துல வந்து முடிவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால 2 இருந்தா நல்லா இருக்கும், இருக்கணும்னு நான் சொல்றேன். மாரி செல்வராஜன் சார் கிட்ட கேட்டுக்கிறோம். மாரி இது வாழை 2 கண்டிப்பா இருக்கணும். சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல எப்படி இருக்கு? மியூசிக்லாம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த நையாண்டிலாம் வந்து அதான் சொல்லல, எனக்கு அது கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பிடிக்கல. அது கேட்க நல்லாவும் இருக்கு. அந்த பாட்டு கேட்கறதுக்கே நம்ம நார்மலா நம்ம ஜாலியா இருந்தா கூட அந்த பாட்டு கேட்கும் போது நம்மள வந்து அந்த அவங்க இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. சோகமா சேடா ஆகுற மாதிரி இருக்கு அதுக்குள்ள போனா இந்த பாட்டு கேட்டா. எனக்கு அப்படிதான் ப்ரோ. பாட்டுலாம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்படியே எப்படி நம்ம ஒரு மென்டாலிட்டில இருந்தா நம்ம ஒரு எப்படி இருந்தா ஜாலியா தான் படத்தை பார்க்க வரோம், எப்படி பார்க்க அப்படியே இழுத்துட்டு போயிடுது. அவங்க கஷ்டம் என்ன பட்டாங்களோ அந்த கஷ்டத்துக்கு நம்மளும் இழுத்துட்டு போயிடுது. மியூசிக்லாம் தரமா இருந்துச்சு ப்ரோ. ஒவ்வொரு இதுவும் எப்படி சொல்றது, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது கரெக்டா மியூசிக் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தரமா இருந்துச்சு படம். நான் 2வது வாட்டி பாக்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்த விட 2வது வாட்டி திரும்பி பார்க்கணும், படத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் படம் சூப்பர் ப்ரோ. தரமா இருக்கு வாழை படம். சரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. மூவி பார்த்துறீங்கம்மா? வாழை எப்படி இருக்கு வாழை? வாழை ரொம்ப நல்லா இருக்கு. எழுந்து வரவே மனசு இல்லை, அந்த அளவுக்கு ஃபீலிங்கா இருக்கு. ரொம்ப டச்சிங்கா இருக்கு. எதனால ஃபீலிங் டச்சிங்கா சொல்ல வரீங்க? அவங்க படுற கஷ்டம், அவங்க அந்த எந்த வசதியும் இல்லாம அந்த இடத்துல இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு ஃபீலிங்கா இருக்கு. பசங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. சின்ன வயசுல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்களா? இந்த அளவுக்குலாம் இல்லை, இருக்கும் கஷ்டம் இருக்கும், ஆனா இந்த அளவுக்குலாம் இல்லை. நல்லா இருந்துச்சு மூவி. ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்டிங்கில் ஒரே மாதிரி ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் லைட்டாக இன்னும் கொஞ்சம் இது பெட்டராக ஆக்கியிருக்காங்க படத்தை. அவ்வளோவா நல்லா இல்லை படம்.